அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் பப்ளிகேஷன் வழங்கும் பேச்சுரிமை யூடியூப் சேனல். இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் வருமா? சீனா ஏன் தன்னுடைய இராணுவ வல்லமையை பறைசாற்றும் விதமாக மிகப்பெரிய பரேட பெய்ஜிங்கில் நடத்தினாங்க. புட்டின் மற்றும் ஷாங்காய் மாநாட்டுக்கான ஒத்துழைப்பு நாட்டு தலைவர்கள், இன்க்ளூடிங் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களெல்லாம் உடனிருக்க அவர்களுடைய பார்வைக்கு வைத்தார்கள். சீனாவினுடைய இராணுவ வல்லமையை பறைசாற்றும் விதமாக மிகப்பெரிய பரேட் நடந்தது. அதெல்லாம் சரிதான். அப்படி யுத்தம் ஒன்று வந்தால் யுத்தத்தை கண்டு பயப்படுகிற நாடா அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளா? அல்லது இந்த யுத்தத்தின் மூலம் சீனாவுக்கு என்ன பாதிப்பு, சீனாவை என்ன செய்யலாம் என்று அமெரிக்கா ஒரு பிளான் போட்டு தான் வச்சிருக்காங்க. யுத்தம் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் வந்தால் அதன் பிறகு சீனா என்ற ஒரு நாடு இருக்குமா என்ற கேள்விதான் நமக்கு பெரிய அளவில் எழுகிறது. அமெரிக்க இராணுவம் என்பது, அமெரிக்க இராணுவ அமைப்பு என்பது அவர்களுடைய எதிர்கால அரசியலோடு, பாலிசி மேக்கர்ஸோடு ஒன்றாக பின்னி பிணைந்தது. ஆகவே எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்துத்தான், அதற்காகத்தான் இப்பொழுது யுத்தம் செய்வார்கள். அப்படித்தான் அவங்களுடைய யுத்த முறை. அப்படித்தான் அமெரிக்காவோடு சீனா யுத்தம் செய்தால் இதன் மூலம் என்ன செய்யலாம்ங்கிறத அமெரிக்கா யோசிப்பாங்க. ஏனென்றால் சீனாவுக்குள் மிகப்பெரிய, எந்த நேரமும் எப்பொழுது உடையும் என்று சீனா உடைவதற்கான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. உய்கூர் முஸ்லிம்கள், உய்கூர் மாகாணத்தினுடைய முஸ்லிம்கள், அது தவிர மிகப்பெரிய விஷயம் ஹாங்காங்குக்கான சுதந்திரம். அதுபோக சீனாவிலேயே தியானன்மன் சதுக்கத்தில் உயிர் விட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் யாருக்கும் மறந்து போயிருக்காது. ஆக சீனாவில் ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் விரும்புகின்ற கோடிக்கணக்கான இளைஞர்கள், மக்கள், இன்றைய நவீன யுகத்தில் வாழ்றவங்க, எப்பொழுது யுத்தம் வரும், சீனாவில் ஜனநாயகத்தை கொண்டு வரலாம், கம்யூனிசத்தை, எதச்சதிகாரத்தை, சர்வாதிகாரத்தை கவிழ்த்துவிட்டு எப்பொழுது சுதந்திர அரசை நிறுவலாம் என்று அவர்கள் கணக்கு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு யுத்தம் வந்தால் மங்கோலியா தன்னுடைய பகுதி சிலவற்றை எடுத்துக்கொள்ளும். அப்படி ஒரு யுத்தம் வந்தால் ஜப்பான் மற்றும் தென்சீன கடல் கூட்டாளிகளோடு சேர்ந்து அந்த பக்கத்தில் இருக்கிற தென்சீன கடற்கரையையே அவர்கள் பிடிப்பார்கள். சீனா பயமுறுத்தி பார்க்கலாம். ஆனால் மிகப்பெரிய அடி சீனாவுக்கு தான் விழும். சீனா சிதறுண்டு போகும். உய்குர் மாகாணம் தனியாக போகும். மங்கோலியா ஒரு இடத்தை பிடிச்சுக்குவாங்க. அதன் பிறகு இந்த பக்கம் ஜப்பான், பிலிப்பைன், தாய்லாந்து, அது போக மலேசியா, சிங்கப்பூர், இன்னும் இருக்கிற வியட்நாம், மிக முக்கியமாக வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் என்று சொல்லக்கூடிய இந்தோ சீனா நாடுகள், இவங்க எல்லாமே சீனாவுக்கு எதிராக இருக்கிறார்கள் தென்சீன கடல் விஷயமாக. சரி, சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் யுத்தம் வந்தால் யார் வெற்றி பெறுவார்கள் என்றால் நிச்சயமாக அமெரிக்கா தான். ஏன் தெரியுமா? சீனாவுக்கு எந்த போர் அனுபவமும் கிடையாது. இரண்டாம் உலக போரில் ஜப்பானிடம் நாயடி பேயடி வாங்கினவங்க தான் இந்த சீனாக்காரங்க. நாயடி பேயடி வாங்கினாங்க ஜப்பானிடம். அதன் பிறகு இவர்களை மீட்டு இவர்களை ஒரு சீனா என்ற நாடாக உருவாக்கி வைத்தது ஐரோப்பியர்கள், அமெரிக்கா, குறிப்பாக அமெரிக்கா ஜப்பான் மேல் அணுகுண்டு வீசவில்லை என்றால் சீனா சுதந்திரம் அடைந்திருக்காது. அதுதான் கதை, அதுதான் வரலாறு. சீனா ஒன்றும் பெருசா புடுங்கல. இரண்டாம் உலக போரில் அவர்கள் வெற்றி பெற்றதெல்லாம் அப்பொழுது ஆயுத வசதி இல்லாமல், அப்பொழுதுதான் சுதந்திரம் அடைந்து கட்டமைப்பு வேலைகளை செய்து கொண்டிருந்த இந்தியாவோடு மோதி இந்தியாவுடைய எல்லைகளை ஆக்கிரமிப்பது ஒன்றுதான் அவர்கள் பெற்ற வெற்றி. அதன் பிறகு அவர்களுடைய வெற்றியை கணக்கிட்டோமானால், அதன் பிறகு 1975ஆம் ஆண்டு வியட்நாம் அமெரிக்கா யுத்தம் நடந்து வியட்நாம் யுத்தம் முடிவுக்கு வருகிறது. அமெரிக்கா வெளியேறுகிறது. அமெரிக்கா வெளியேறின உடனே சீனா உடனடியாக வியட்நாம் மேல் பாயுது. மங்கோலியர்களையே அடைத்து விரட்டியவர்கள்
வியட்நாமியர்கள். சீனா உடனடியாக மறுநாளே வியட்நாமியர்கள் போர் தொடுத்து உள்ள போனாங்க. ஆனால் சுட சுட திருப்பி கொடுத்த வியட்நாம் சீனர்களை வெற்றிகரமாக வெளியேற்றி விரட்டி விட்டாங்க. இது சீனாவுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி. அதே போல சீனாவுக்கு மிகப்பெரிய டிராபேக் என்னன்னா, எந்த அனுபவம் இல்லை. அமெரிக்காவிற்கு போர் அனுபவம் நிறைய. எங்கே அவங்க போராடல. இரண்டாம் உலகப் போரினுடைய மிகப்பெரிய மாபெரும் வெற்றிக்கு ரஷ்யாவும் அமெரிக்காவும் தான் காரணம். அமெரிக்காவுடைய ஆயுதங்கள், அமெரிக்க வீரர்கள், கனடிய வீரர்கள் வரலைன்னா இன்றைக்கும் ஐரோப்பிய தேசம், அதாவது பிரான்ஸ், எல்லாருமே ஜெர்மனியினுடைய அடிமைகளாகத்தான் இருந்திருப்பார்கள். அதே போல ரஷ்யாவும் அமெரிக்காவும் இணைந்து போராடியதால் தான் அன்றைக்கு இரண்டாம் உலகப் போரில் வெற்றி கிடைத்தது. அன்றைக்கெல்லாம் சீனாங்கிற அதெல்லாம் சீனாவே பொருட்படுத்தவே மாட்டாங்க. சீனா ஒரு தேசமே கிடையாது. இப்படி ஆப்கானிஸ்தானத்திலிருந்து, ஈராக்கில் இருந்து, வியட்நாமில் இருந்து, கிரேனதாவில் இருந்து, எல்சால்வடார்ல இருந்து, இரண்டாம் உலகப் போரிலிருந்து, முதல் உலகப் போரிலிருந்து எத்தனையோ யுத்தங்கள். ஜப்பான் மேல அணுகுண்டு போட்டது, பசிபிக் கடல் பகுதியில் ஜப்பான் கடற்படைகளை விரட்டியடித்து மூழ்கடித்தது, உலகின் மிகப்பெரிய கப்பலான யமாட்டாவை மூழ்கடித்தது, ஜப்பானிய கடற்படையையே சின்னாபின்னப்படுத்தியது. இப்படி மிகப்பெரிய வரலாறுகளை கொண்டது அமெரிக்கா. இன்றைக்கு அந்த ஸ்டடீஸ் இருக்கு. அவங்க ஒவ்வொரு யுத்தத்தையும் ஸ்டடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு தகுந்தபடி தங்களுடைய ஆயுதம், டாக்டிக்ஸ் எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க அமெரிக்கன்ஸ். சீனாவுக்கு எந்த அனுபவம் இருக்கு? வியட்நாமிடம் வாங்கி கட்டி கொண்டது ஒரே ஒரு அனுபவம் தான் இருக்குது. இந்திய எல்லை பகுதிகளை வந்து பிடிச்சுக்கிட்டது. அதன் பிறகு அன்றைக்கு கென்னடி சீனாவை மிரட்டியதால் அவங்க பின்வாங்கி போனாங்க. இருந்தாலும் சில 1000 கிலோமீட்டர்கள் அங்கே இருக்குது இந்தியாவுடைய பகுதி. இதெல்லாம் மோடி அவர்களுக்கு தெரியும். தெரிந்தும் போய் சீனா காலில் கும்பிட்டு விழுந்திருக்கிறார் என்றால், சீனாவை நண்பனாக்கி கொள்ள பார்க்கிறார் என்றால், இது புராணத்தில் சொல்லுகிற மாதிரி திருதராஷ்டிர ஆலிங்கனம் தான். வலிய சென்று திருதராஷ்டிரனை பீமன் கட்டிப்பிடித்தால் பீமனை நொறுக்கி தள்ளி விடுவான் திருதராஷ்டிரன். அதே போலத்தான் திருதராஷ்டிர ஆலிங்கனமாக சீனாவிடம் போய் இந்தியா சேர்ந்திருக்கிறது. தன்னுடைய நண்பகத்தன்மையை தொலைத்து விட்டது. அமெரிக்காவுடைய ஒரு சிறந்த நண்பனாக இந்த பகுதியில், தென்சீன கடல் பகுதி மற்றும் இங்கே இருக்கிற சிறு சிறு நாடுகளுடைய பாதுகாவலனாக, ஆஸ்திரேலியாவுடைய பாதுகாவலனாக இந்தியா இருந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பை மோடி தவற விட்டு விட்டார், கொட்டி கவிழ்த்து விட்டார். சீனாவினுடைய செங்குடு விமானத்தை சொல்லலாம், சீன ஏவுகணைகளை சொல்லலாம். அது சீன விமானங்களினுடைய அந்த செங்குடு ரஃபேல் விமானங்களை வீழ்த்தியதோ, இந்திய விமானப்படைக்கு மிகப்பெரிய அடியை தந்ததோ, இதெல்லாம் இந்தியாவோடு தான், அமெரிக்காவோட முடியாது. அமெரிக்காவுடைய எத்தனை கேரியர்ஸ் இருக்கு தெரியுமா? எத்தனை விமானம் தாங்கி கப்பல்கள். உலகம் முழுவதும் அவனுக்கு இராணுவ கட்டமைப்பு இருக்கு, விமான தளங்கள் இருக்கு, கேரியர்ஸ் இருக்கு, கொண்டு வந்துருவாங்க. சீனா தென்சீன கடல் பகுதியை விட்டு அவனுடைய கேரியர்ஸ் வெளியே போக முடியாது. நீர்மூழ்கி கப்பல்கள், எண்ணிலடங்காத நீர்மூழ்கி கப்பல்கள். அமெரிக்காவுடைய ராணுவ வல்லமை கிட்டெல்லாம் இவெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சீனா சும்மா வேடிக்கை காட்டலாம், மிரட்டி பார்க்கலாமே ஒழிய, அமெரிக்காவோடு மோதுவதென்றால் ரஷ்யாவே யோசிப்பான். ரஷ்யா எவ்வளவு பெரிய வல்லரசு இருந்தாலும் அவன் யோசிப்பான். சீனா செய்ததெல்லாம் சும்மா ஒரு ஷோ காட்டுறதுக்கு, இந்த தென்சீன கடல் பகுதியில் இருக்கிற சில நாடுகளை மிரட்டி பார்ப்பதற்கு. அதுபோக ஆப்பிரிக்க நாடுகளில் தங்களுடைய பிடியை சீனா ஒரு வல்லரசு என்று காட்டிக்கொள்வதற்காக இந்த மிலிட்டரி பேரடை தவிர கனவிலும் அமெரிக்கா மேல் போர் தொடுப்பதற்கு சீனா முயல மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட அனுபவமே இல்லை, போர் அனுபவமே இல்லை. அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய அனுபவம் இருக்கிறது. யுத்தம் என்றால் உடனடியாக களத்துக்கு வருகிறவர்கள் அமெரிக்கர்கள், ஐரோப்பிய சோல்ஜர்கள். அமெரிக்கா மட்டும் வராது, நேட்டோ நாடுகள் எல்லாம் வருவார். எப்படி முடக்குவது என்று சீன ராணுவத்தை, சீன கடற்படையை எப்படி முடக்குவது என்பது அவங்களுக்கு தெரியும். என்ன, வடகொரியாவை வச்சு மிரட்டி பார்ப்பாங்க, அணு ஆயுத தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி மிரட்டி பார்ப்பார்கள். அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆக ராணுவ வல்லமையை ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ், விமானப்படை, கப்பற்படை, இதோடு போர் அனுபவம் என்று பார்த்தால் அமெரிக்கா எங்கேயோ இருக்கு. சீனாவுக்கிட்ட ஒன்றும் கிடையாது.
இரண்டாவது, சீனா அப்படி போர் தொடுத்தால் அமெரிக்காவோடு சீனா உடைந்து, இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் எடுத்துக்கொண்டு உள்ளுக்க கலகத்தை உருவாக்குவாங்க. சீனாவுக்குள்ள மிகப்பெரிய கலகம் உருவாகும். அங்கெங்கே புரட்சி நடக்கும், ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய புரட்சி நடக்கும். இந்த சீன கம்யூனிஸ்ட் கட்சி இதனுடைய ஆட்சியை தக்க வைப்பதே மிகப்பெரிய பாடாகிவிடும், பெரும்பாடாக போய்விடும். ஆகவே இந்த பைத்தியக்காரத்தனமான செயலில் ஈடுபட மாட்டார்கள். இது எல்லாம் இந்தியாவுக்கு ஒரு படம் காட்டுறதுக்கு, இந்தியாவுக்கு ஒரு ஷோ காட்டுறதுக்கு தான் இவங்க பண்ணுது. இந்த விஷயத்தில் பாகிஸ்தான் இந்தியாவை கேலியாக பார்த்து கொண்டு, பத்தியா கடைசியாக இந்தியா சீனா காலடியிலே தான் வந்து விழுந்திருக்கிறது என்று பாகிஸ்தான் தங்களுக்குள்ளே அவர்கள் கேலி பேசி சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவுடைய இறையாண்மை அடகு வைக்கப்பட்டு விட்டது என்றுதான் நான் சொல்ல முடியும். சீனாவை நம்பியெல்லாம் இந்தியா தன்னுடைய எந்த ஒரு மூவையும், யுத்தம், அப்படி ஒரு யுத்தம் வந்தால் இந்தியா என்ன செய்யணும்? தங்களுடைய எல்லை மீட்பதற்காக உள்ள போகணும். அதே மாதிரி ஜப்பான் தென்சீன கடல் பகுதியில் அவனுடைய அடாவடித்தனத்தை இது பண்றதுக்காக வருவாங்க. ஆக சீனா சின்னா பின்னப்பட்டு விடும், பீஸா போயிடும், ஹாங்காங் சுதந்திரம் அடையும். எல்லாவற்றுக்கும் மேலாக நீ மிகப்பெரிய ராணுவ வல்லமையெல்லாம் காட்டுற, பக்கத்தில் இருக்கிறது தைவான் சீனா. எத்தனை வருஷமா என்னுடைய நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, உள்ள நுழைஞ்சு பாருவேன். அமெரிக்காவும் அந்த சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்து கொண்டிருக்கிறான். தைவான் சீனா மேல் கை வைத்தால் சீனா அடுத்த நிமிடம் அமெரிக்கா தன்னுடைய வல்லமையை காட்டும், சீனா உடைந்து சிதறிவிடும். சீனா எரிமலையின் உச்சியில் அமர்ந்து கொண்டிருக்கிறது. சீனாவில் உள்நாட்டுக்குள் மிகப்பெரிய கலவரங்களுக்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மக்கள் எத்தனை நாள் தான் சுதந்திரம் இல்லாமல் அடக்கி வைக்கப்பட்டு கொண்டிருப்பார்கள்? அதெல்லாம் வெடித்து சிதறும். உய்குர் மாகாணம், முஸ்லிம் மாகாணம் தனியாக போய்விடும். பர்மாவோடு உள்ள எல்லை, அதன் பிறகு இந்தியாவோடு உள்ள எல்லை, பாகிஸ்தான் மட்டும்தான் சீனாவோடு நிற்பாங்களே ஒழிய வேற யாருக்கும் சீனாவை பிடிக்காது. எந்த நாட்டுக்கும் சீனாவை பிடிக்காது சார். இப்பொழுது இந்தியா போய் சீனாவுடைய காலில் விழுந்திருக்கிறது. இறையாண்மையை அடகு வைத்திருக்கிறதா என்பதை எதிர்காலம் சொல்லும். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.